பலரும் இரவு தூங்கும் பொழுது போன் பார்த்தால் தான் தூக்கம் வரும் என்று இருக்கிறார்கள். அதுவும் தற்பொழுது சிறு குழந்தைகள் கூட போன் பார்த்துக் கொண்டே தான் இருக்கிறது. வெளியில் ஓடியாடி விளையாடுவதில்லை. அந்த அளவிற்கு போனில் மூழ்கி கிடக்கின்றனர். இரவு போன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தோன்றுகிறது என்று பாருங்கள். மேலும் போனை பார்த்துவிட்டு பலரும் தலையணை அருகில் தான் வைத்துவிட்டு தூங்குகின்றனர். அது உங்களுக்கே தெரியாமல் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அந்த பிரச்சனைகள் என்ன என்பதை பாருங்கள். ரேடியோ அலைகள் மற்றும் அதன் தாக்கம். செல்போன்கள் செயல் நேரத்தில் ரேடியோ அலைகள் கொண்டிருக்கும். இது ஒரு வகையான கதிர்வீச்சாகும். இந்த வகை கதிர்வீச்சு உடலின் செல்களில் உள்வாங்கப்படும் பொழுது அதனால் செல்களின் இயல்பான செயற்பாடு பாதிக்கப்படலாம். குறிப்பாக மூளை மற்றும் உடலின் நரம்பு மண்டலத்துக்கு இது நீண்ட காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். செல்போனிலிருந்து வரும் கதிர்வீச்சு தூக்கத்தை கலைக்கிறது. ஏனெனில் அது மெலட்டோனின் உற்பத்தியை குறைக்கிறது. மெலட்டோனின் என்பது தூக்கத்தை உண்டாக்கும் முக்கிய ஹார்மோன் ஆகும். இதனால் தூக்கமின்மை ஏற்படுவதோடு மூளையின் தூக்க வாட்டமும் பாதிக்கப்படுகிறது. தூக்கமின்மையின் காரணமாக மூளையின் கவனம் செலுத்தும் திறன் குறையும். நீண்ட காலத்தில் நினைவாற்றலும் பாதிக்கப்படலாம். மாணவர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் இது மிகவும் தீவிரமான எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். சில ஆராய்ச்சிகளின்படி செல்போனிலிருந்து வரும் கதிர்வீச்சு தொடர்ந்து பல வருடங்கள் உடலுடன் தொடர்பில் இருந்தால் மூளை சார்ந்த கேன்சரின் அபாயம் அதிகரிக்கக்கூடும். இதனை பற்றி இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் இதை பற்றி ஆராய்ந்த போது இதை பாசிபிளி கார்சினோஜெனிக் டு ஹியூமன்ஸ் என்று வகைப்படுத்தியுள்ளது. கதிர்வீச்சு மூளையின் இயல்பான நரம்பியல் திசுக்களை பாதிக்கிறது. இதனால் அடிக்கடி தலைவலியுடன் ஆழ்ந்த தூக்கம் இன்றி சோர்வு ஏற்படுகிறது. சிலர் தூக்கத்தின் போது சுழற்சி உணர்வை கூட சந்திக்கிறார்கள். செல்போன்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதனால் காதின் நரம்புகள் மெதுவாக பாதிக்கப்படலாம். இது தாமதமான கேட்பு திறனை ஏற்படுத்தும் ஆபத்தை உண்டாக்குகிறது. தூங்கும் போது செல்போனின் சுழற்சியில் வரும் ஒலிகள் தூக்கத்தை தடை செய்கின்றன. இந்த தடைகள் மன அழுத்தத்தை அதிகரிக்கின்றன. மேலும் மனநலத்தையும் பாதிக்கப்படக்கூடும். சிலர் தூங்கும் பொழுது செல்போனை சார்ஜ் செய்து வைப்பார்கள். இதில் செல்போன் அதிக சூடுபடலாம் மற்றும் அதனால் தீ விபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. குறிப்பாக பேட்டரியின் தரம் குறைந்ததாக இருந்தால். கதிர்வீச்சு உடல் நரம்பு மண்டலத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் உடல் செயல்பாடுகள் குறையும். வேலைகளில் மந்த நிலை ஏற்படும். இதற்கான தீர்வுகள் என்னவென்று பார்க்கலாம். செல்போனுக்கும் நமக்குமான இடைவெளி இருக்க வேண்டும். செல்போனை தூங்கும் பொழுது தலையணை அருகில் வைக்காமல் குறைந்தது 3 அடி தூரத்தில் வைக்க வேண்டும். மேலும் இதை வலையமைப்பு நிலையில் வைத்திருப்பது பாதுகாப்பானது. இரவில் உங்களின் அலாரம் மட்டுமே செயல்படும் வகையில் செல்போனின் மற்ற செயல்பாடுகளை முடக்கவும். வீடு முழுவதும் செல்போன் சார்ஜ் இடங்களை தனியாக அமைக்கவும். ரேடியோ அலைகள் தடுக்கப்படுவதற்கான பாதுகாப்பு சாதனங்களை பயன்படுத்தலாம். தகுந்த தரத்துடன் குறைந்த கதிர்வீச்சு உண்டாக்கும் செல்போன்களை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. செல்போனை தலையணை அருகில் வைத்து தூங்குவது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது பல்வேறு ஆராய்ச்சிகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், மூளை செயல்பாடுகளின் பாதிப்பு, கேன்சர் அபாயம் மற்றும் தீ விபத்து போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க செல்போனை குறைந்தது 3 அடி தூரத்தில் வைக்க வேண்டும். கதிர்வீச்சினால் ஏற்படும் தீமைகளை குறைக்க ரேடியோ அலைகள் தடுக்கப்படும் சாதனங்கள் மற்றும் தகுந்த பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுவது அவசியம். சிறு மாற்றங்களால் பெரிய ஆபத்துகளை தவிர்க்கலாம் என்பதை உணர்ந்து இதை தினசரி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது முக்கியமானது. உடல் நலனும் மனநலனும் முதன்மை. நம் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுப்போம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.